என் பொண்ணே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணுக்காக நாங்க போட்ட 80 பவுன் நகைய திருப்பி குடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு பாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் கிட்ட. இத கேட்டு கதிர் ராஜி ஷாக் ஆகுறாங்க. இவங்க போட்டதெல்லாம் தங்கமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கேட்குறாங்களே அப்படின்ட்டு டென்ஷன் ஆகி, இவங்க போட்டது தங்கமே இல்ல அப்படின்னு கதிர் ராஜியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க பாத்தீங்களா என் பொண்ணும் நல்ல வேலைன்னு வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க. இப்ப என் பொண்ணுக்கு போட்ட நகையும் நல்லது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படிதான் மேடம் அப்படின்ட்டு பாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மீனா தங்கமயில கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அம்மா போட்ட நகையில 8 பவுன் மட்டும் தான் தங்கம். எங்க அம்மா சொல்றதெல்லாம் பொய். இப்படி பொய்யா சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொய்யெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இவங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. மத்தபடி இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்றாங்க. என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை யாராவது இந்த வீட்டுல உள்ளவங்க மிரட்டி வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு பாக்கியம் கேட்கறாங்க. போதுமா நிறுத்துமா, இதுக்கு மேலேயும் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த பிறகு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இங்க தங்கமயிலோட அம்மா என்னடி பேசிக்கிட்டு இருக்க, உனக்காக தான் நான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க ஏதோ பயத்துல இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா மேடம், இவ சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்காதீங்க அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு என்கிட்ட இதுக்கான ஆதாரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காலையில தானே நீங்க என்கிட்ட பேசுனீங்க நேத்து, அப்ப எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். நீங்க இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. அந்த நகையெல்லாம் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு பாக்கிய சொன்னதெல்லாம் மீனா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்ததை போலீஸ் கிட்ட காமிக்கிறாங்க. உடனே என்னம்மா உனக்கு பொழுது போகலன்னு போலீஸ்ல வந்து விளையாண்டுட்டு இருக்கியா, இவளை தூக்கி முதல்ல உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தை தூக்கி ஜெயிலுக்குள்ள வைக்க சொல்றாங்க. இவங்களெல்லாம் வெளியில அனுப்புறாங்க. உடனே தங்கமயில் மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் எந்த தப்புமே பண்ணல, என்ன ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் அமைதியா வெளியில போயிடுறாங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.